வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல். வீட்டில் பாத்ரூம் கழுவுறதுக்கு நிறைய ஆசிட் பயன்படுத்துவோம், ஃபினாயில் பயன்படுத்துவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக குழந்தைங்க கையில் எட்டாத அளவுக்கு உயரத்தில் வைக்கணும். ஏன்னா இதை பார்க்குறதுக்கு கலர் கலராக இப்போலாம் வருது. சின்ன குழந்தைங்க, ரொம்ப ஒரு 5 வயசு 8 வயசு இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை பற்றி ரொம்ப டீட்டெயில் தெரியாது. ஸோ அவங்க இதை பார்த்துட்டு ஏதோ சாதாரண ஜூஸ் மாதிரியோ இல்லைனா தண்ணி நினச்சோ எடுத்து குடிச்சிடுவாங்க. ஸோ இங்கே மாதிரி குடித்த ஒரு குழந்தையுடைய வீடியோ தான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். ஆசிட் குடித்து உணவு குழாய் ஃபுல்லாக வெந்து போயிருக்கு. வெந்து போன உணவு குழாய் உயிருக்கு ஆபத்து இப்போதைக்கு இல்லைனாலும் இது காசு பண்ண போகிற பிரச்சனை வாழ்நாள் பிரச்சனை. இவங்க இதனால் பல வருடங்கள் கஷ்டப்படுவாங்க இந்த குழந்தைங்க. ஸோ வளர்ந்து பெரியவங்களானா கூட தண்ணி கூட குடிக்க முடியாது, தண்ணி கூட உள்ளே போகாது, ரொம்ப அடைச்சி போகும். சில பேருக்கு என்னென்னா சின்ன டியூப் போட்டு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி வயிற்று மூலமாக நேராக இறைப்பையிலே இல்லை சிறுகுடல்லே ஆகாரம் செலுத்துகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். சில பேருக்கு என்ன ஆகும்னா மேஜர் சர்ஜரி, அதாவது உணவு குழாயே மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி மலைக்கோட்டில் கொண்டு இங்கே வைப்போம். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ குழந்தைகள் இருக்க வீட்டில் ஆசிட், ஃபினாயில் இதெல்லாம் கைக்கு எட்டாத தூரத்தில் ரொம்ப ஹைட்டான இடத்துல வைங்க. இன்னும் கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க, வெளியில் எங்கேயா தனியாக லாக் பண்ணி வைங்க. யூஸ் பண்ணுறப்ப மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு வார்னிங் ஃபார் ஆசிட் கன்செப்ஷன்.